அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் செப்டம்பர் 24ஆம் நாளுடைய சிறப்புகள்ங்க. இந்த செப்டம்பர் 24ல் என்ன அப்படின்னா, இப்போ நாம் நடனம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா பிரபுதேவா போன்ற பல டான்ஸ் மாஸ்டர்ஸ்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோங்க. ஆனால் அந்த காலத்தில் மிகப்பெரிய ஒரு நடன பேரொளியாக, நாட்டிய பேரொளியாக விளங்கிய நம்முடைய நடிகை பத்மினி அவர்களுடைய நினைவு தினம்தான் இந்த செப்டம்பர் 24ஆம் நாள். 2006ஆம் ஆண்டு செப்டம்பர் 24ஆம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. 4 வயதிலேயே நாட்டியம் கற்றவருங்க. கதகளி போன்ற பல நடனங்களை அவர் கற்று, குச்சிப்புடி ஆட்டம், மோகினி ஆட்டம், பல நடனக் கலைகளை கற்று மிகப்பெரிய நாட்டிய பேரொளியாக விளங்கியவர் தான் நம்முடைய நடிகை பத்மினி அவர்களுங்க. தன்னுடைய கலை பயணம் அவர் 17 வயதில் அவர் ஆரம்பித்தாருங்க. இவருடைய சகோதரிகள் எல்லாருமே சொல்லுவாங்க, லலிதா, பத்மினி, ராகினி அப்படிங்கிற திருவிதாங்கூர் சகோதரிகள் அப்படின்னாவே எல்லோருக்குமே தெரியுங்க. லலிதா, பத்மினி, ராகினியில் பத்மினி அவர்கள் இவர்கள் 3 பேரும் சிறந்து விளங்கினாலும் பத்மினி அவர்கள் தனி சிறப்போடு விளங்கினாருங்க. அதாவது இவருக்கு நாட்டியம் மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிற ஒரு பாணியில் அப்போ நிறைய நடிகைகள் சொல்லி கொண்டிருந்த காலகட்டத்தில் எனக்கு நடிக்கவும் தெரியும் அப்படிங்கிறத பல படங்களில் அவங்க காமிச்சாங்க. இவர் முதலாக நடிகை பத்மினி அவர்கள் ஹிந்தி படத்தில் தான், கல்பனாங்கிற படத்தில் தான் இவங்க அறிமுகமானாங்க. ஆனால் இவருடைய தமிழில் ஹிந்திக்கு வந்துட்டு தான் இவர் தமிழுக்கு வந்தாங்க. கிட்டத்தட்ட 250க்கு மேற்பட்ட படங்களில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற 250க்கு மேற்பட்ட மொழிகள் படங்களில் நடித்திருக்காங்க. இவருடைய தமிழ் படம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தூக்கு தூக்கி அப்படிங்கிறது தான் சிவாஜி அவர்களோட தான் இவரோட முதல் தமிழ் படம் அமைந்தது. அந்த தூக்கு தூக்கி படத்திலேயே ஒரு தூக்கு தூக்கிருச்சிங்க நம்மளுடைய பத்மினி அவர்களுக்கு. அப்படி மிகச் சிறப்பான ஒரு படத்தை நடத்த தன்னுடைய நடிப்பை அதில் வெளிப்படுத்தியிருப்பாங்க. நடிகை பத்மினி அவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்ணு ஒரு பக்கம் பேசும், கால் ஒரு பக்கம் பேசும். அப்படி தன்னுடைய அசைவுகளின் மூலமாக மிகச்சிறந்த ஒரு நடிகையாக இன்றளவும் புகழப்பட்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த தூக்கு தூக்கி படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜா ராணி படத்தில் நடித்தார். மிகப்பெரிய ஒரு ராணியாக நம்ம நடிகை பத்மினி அவர்கள் வலம் வந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்களுடன் பார்த்தீங்கன்னா மதுரை வீரன், மன்னாதி மன்னன் போன்ற பல வெற்றி படங்களில் நம்முடைய நடிகை பத்மினி அவர்கள் நடித்திருந்தார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிவாஜி அவர்களோட தான் 50க்கும் மேற்பட்ட படங்களில் நடிகை பத்மினி அவர்கள் நடித்திருந்தாங்கங்க. இவருடைய மிகப்பெரிய ஒரு பத்மினி அப்படின்னு சொல்லும்போது அவங்க நடிப்புக்கு பெயர் போன ஒரு படம் அப்படின்னா முதலாக அது எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள் வார பத்திரிகையில் ஒரு கதையை எழுதிக்கிட்டே வந்தாருங்க. அந்த கதையை படிக்க படிக்க எல்லாருமே மிக சிறப்பாக இந்த கதை இருக்குது அப்படிங்கிறத வந்துக்கிட்டே இருந்ததுங்க. அந்த கதைக்கு உயிரோட்டம் கொடுத்தவர் அப்படின்னு சொல்லும்போது சிவாஜி கணேசன் அவர்களும் பத்மினி அவர்கள் தாங்க. அப்படி உயிரோட்டம் கொடுக்கப்பட்ட அந்த கதை என்ன அப்படிங்கிறது தான் தில்லானா மோகனாம்பாள் படத்துடைய கதை தாங்க. தில்லானா மோகனாம்பாள் படத்தில் இவர்கள் மோகனாம்பாளாகவும் சிக்கல் சண்முக சுந்தரமாகவும் கலக்கி எடுத்திருப்பாங்க. அதில் ஒவ்வொரு காட்சிகளும் சரி, அந்த நடிப்பு, அந்த கண் அசைவுகள், கால் அசைவுகள், அந்த நடனங்களை பார்த்திங்கன்னா இன்றளவும் அதற்கு இணையாக ஏதாவது இருக்கிறதா என்பதை நம்ம கேள்வி கேட்டுக்கலாங்க. அப்படி மிகச்சிறந்த நடிப்பை அதில் வெளிப்படுத்தியிருப்பாங்க. பத்மினி அவர்களுக்கு அந்த படம் மட்டும் கிடையாது, வஞ்சிக்கோட்டை வாலிபன் படத்தில் வைஜெயந்தி மாலா கூட மிகச்சிறப்பான ஒரு நடன காட்சி, அந்த போட்டி போட்டுக்கிட்டு நடிச்சிருப்பாங்க பாருங்கள். சபாஷ், சரியான போட்டி அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு மிகச்சிறப்பான ஒரு நடனத்தை நம்முடைய நடிகை பத்மினி அவர்கள் அந்த படத்தில் கொடுத்துருப்பாங்க. இப்படி பல வெற்றி படங்களில் நடித்த நம்முடைய நடிகை பத்மினி அவர்களுடைய நினைவு தினம் இந்த செப்டம்பர் 24ஆம் நாள். மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.